சீர்காழி அருகே கொள்ளிடம் ஆற்றில் வெள்ள அபாயம் எச்சரிக்கை காரணமாக ஆற்றுப்படுகை கிராமங்களில் பயிரிடப்பட்ட மரவள்ளி கிழங்கு மகசூல் பாதிப்பு. 10 மாதத்தில் அறுவடை செய்ய வேண்டிய மரவள்ளி கிழங்கு சாகுபடி 5 மாதத்திலேயே அறுவடை செய்வதால் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். சீர்காழி அருகே கொள்ளிடம் ஆற்றின் உள்ளே நாதல் படுகை, முதலைமேடு திட்டு, வெள்ளை மணல் உள்ளிட்ட பல்வேறு ஆற்றுப்படுகை கிராமங்கள் அமைந்துள்ளன. இந்த கிராமங்களில் 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த நிலையில் இவர்களுக்கு பிரதான தொழிலாக விவசாயம் விளங்கி வருகிறது. இந்த திட்டுப்படுகை கிராமங்களில் குறுகிய கால பயிர்களான கத்தரி, வெண்டை, மிளகாய், அரும்பு, கீரை வகைகள், மரவள்ளி கிழங்கு, பருத்தி வகைகளை விவசாயிகள் விளைவித்து வருகின்றனர். இந்த நிலையில் கொள்ளிடம் ஆற்றில் ஒவ்வொரு ஆண்டும் ஏற்படும் வெள்ளத்தால் இந்த பயிர் வகைகள் அனைத்தும் பாதிக்கப்பட்டு வருகின்றன. கடந்த ஆண்டு வெள்ளம் வராத சூழ்நிலையில் இந்த ஆண்டும் வெள்ளம் வராத என்ற நம்பிக்கையில் குறுகிய கால பயிர்களை விவசாயிகள் பயிரிட்டு இருந்தனர். இந்த நிலையில் காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் பெய்து வரும் கனமழை காரணமாக மேட்டூர் அணையிலிருந்து உபரி நீர் கடந்த சில நாட்களாக திறக்கப்பட்டு வருகிறது. இந்த உபரி நீரின் திறப்பு அளவு அதிகரித்து வருவதால் கொள்ளிடம் ஆற்றில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனால் சீர்காழி அருகே உள்ள திட்டுப்படுகை கிராம மக்கள் கவலையடைந்துள்ளனர். இந்த நிலையில் இந்த திட்டுப்படுகை கிராமங்களில் சுமார் 60 ஏக்கர் நிலப்பரப்பில் மரவள்ளி கிழங்கு சாகுபடியை விவசாயிகள் செய்து வந்தனர். இந்த மரவள்ளி கிழங்கை 1 ஏக்கர் நிலப்பரப்பில் விளைவித்து அறுவடை செய்வதற்கு 40,000 ரூபாய் வரை செலவு செய்துள்ளனர். நல்ல மகசூல் பெறுவதற்கு 10 மாதங்கள் ஆகும் எனவும், தற்பொழுது கொள்ளிடம் ஆற்றில் உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளதால் இந்த மரவள்ளி கிழங்கு மகசூல் முற்றிலும் பாதிக்கப்படும் என்ற அச்சத்தில் 5 மாதத்திலேயே தற்பொழுது விவசாயிகள் அறுவடை செய்து வருகின்றனர். இதனால் இந்த மரவள்ளி கிழங்கு மகசூல் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. 1 ஏக்கருக்கு 40,000 ரூபாய் செலவு செய்து அறுவடைக்கு 5 மாதங்கள் உள்ள நிலையில் முன்கூட்டியே தற்போது அறுவடை செய்வதால் மரவள்ளி கிழங்கின் வளர்ச்சி குறைந்து காணப்படுகிறது. வளர்ச்சி குன்றிய இந்த கிழங்கை விவசாயிகள் குறைந்த விலைக்கு எடுத்து செல்வதால் 20,000 மட்டும் கிடைப்பதாக விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். எங்களுக்கு 7 நாள் ஓடி இருக்கு. 7 நாள்னா 3 மாசம் தொடர்ந்து ஓடி இருக்கு. எங்களுக்கு வாரம் எங்களுக்கு வெள்ளம் ஓடி இருக்குங்க. இந்த விவசாயத்துக்கு ஒரு எதுவுமே ஒரு நிவாரணமா எதுவுமே எங்களுக்கு கொடுக்கல. இப்ப ஒரு வெண்டையை போட்டு கிளப்புறோம், ஒரு மிளகாய் வச்சு கிளப்புறோம்னா 3 மாசத்துல அதை 1 மாசம் தான் எங்களுக்கு பயிர். அது அழிஞ்சு போகுது. தண்ணி அதுக்கு உரிய நிவாரணம் எங்களுக்கு எதுவுமே கொடுக்கல. ஒரு சோளம் போடுறோம் பாருங்க, இது 10 மாசம் உள்ள பயிர். இது இந்த மரளிக்கிழங்கு இதை நாங்க 5-6 மாசத்துலயே வெட்டுறோம். இதுக்கு நாங்க செலவு பண்ண காசு கூட எங்களுக்கு வரமாட்டேங்குது. அதனால எங்களுக்கு இந்த கவர்மெண்ட் பார்த்து எங்களுக்கு ஏதாவது ஒரு இழப்பீடு ஏதாவது கொடுக்கணும். ஒன்னும் கொடுக்க மாட்டாங்க. எங்களை வெள்ளம் வந்ததுன்னு கேட்டீங்கன்னா எங்களுக்கு புயல் பாதுகாப்பு மையம் கட்டி தரேன்னு சொன்னாங்க. அணையில கொண்டு டென்ட்டை போட்டு உட்கார வச்சுட்டு போயிடுறாங்க. கவர்மெண்ட் அனுமந்தபுரத்துல இருந்து சாப்பாடு வருது, ஒரு குடி தண்ணியா எதுமா எங்களுக்கு கிடையாது. இந்த அணையில தான் நாங்க தங்குற இடமே. எங்களுக்கு அணைக்கு வடபுறத்துல, கொள்ளிடம் அணைக்கு வடபுறத்துல உட்கிராமம். இதுல பெரும்பாலும் தோட்டக்கலை பயிர் அதிகமா, இது பூஞ்செடி, மல்லி செடி, முல்லை செடி, மரவள்ளி கிழங்கு, பருத்தி இதெல்லாம் தான் நாங்க சாகுபடி பண்ணி அதை அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். வருஷம் எங்களுக்கு கார்த்திகை மார்கழியில், புரட்டாசி கார்த்திகை மார்கழியில் தான் வெள்ளம் வரும். இந்த ஒரு 2-3 வருஷமா ஆடி மாசத்துல வர்றதுனால நாங்கள் விட்ட பயிர் பூரா சேதம் அடைஞ்சிடுது. எங்களுக்கு வாங்கி போடுற முதல்ல பேர் பாதி கூட தர மாட்டேங்குது. அது மாதிரி சூழ்நிலை இருக்குது. இந்த மரவள்ளி மாசத்துல 10 மாசத்துல வெட்டக்கூடியது நாங்கள் 5 மாசத்துல வெட்ட முடிய சூழ்நிலைக்கு வந்துச்சு. அதனால ஏதாச்சும் தேர்ன வரையும் தேர்ட்டுங்கிற முடிவுக்கு இதை நாங்கள் பறிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நஷ்டம் தான் எங்களுக்கு. அதனால எங்களுக்கு கொள்ளிடம் கரை வாரத்தில் தென்புறத்தில் தடுப்பானை கட்டி கொடுத்து இந்த வெள்ளத்தை கொஞ்சம் தடுத்து ஆற்றோட விட்டா நல்லா இருக்கும் எங்களுக்கு. நியூஸ் 1 தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.